இருக்கு. கண்டிப்பாக அண்ணன் சிரிச்ச முகத்தோடு உன்னை பார்க்கறதுக்கு ஒரு அருமையான சகோதரர். வந்தோடனே வண்டி கேட்டோம். யாரு என்ன கூட கேட்கல. வண்டி கேட்டோன்னு அடுத்த செகண்ட்ல சாவி கொடுத்தாரு. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் எங்களை கலைக்குருவி சார்பாக கோவில்பட்டி டிடி சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றிகள வணக்கம். வண்டி கொடுத்தாரா? சரி. பொன்மகளே அம்மா
ராஜபட்டாக நடிக்கும் அருமை சகோதரர் டிஎஸ் ஐயப்பன் அவர்களுக்கு விழா காண்பது சார்பாக மலர் மாலை அணிவித்து வரப்படுகிறார். போடுங்க டிஎஸ் ஐயப்பன் கைதட்டு 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 அருமையான எனக்கு மலர்மாறி நிமித்தை பெருமை சேர்த்தையே ஒரு பொதுமக்களுக்கு விழா கமிட்டர்களுக்கு விருது சார்பாக விருது சார்ந்த நாடக கலைமுத்தின் சார்பாக நன்றி நன்றி உங்களுக்கு மதுரை ஜெல்லாசின் சிவன் யாரவன் வட்டக்கடை அருகருக்கு சுட்டப்பட்டி சிட்டாபட்டு அருகருக்கும் சட்டமட்டி என்பதை ஆண்டவர் எனது பெயர் சேதுபதி தேவன் எனது மனைவியர் செம்பால் எங்களுக்கு திருமணமாகி வெகு காலமாகிவிட்டது. எனக்கு ஒரு குழந்தை கிடையாது. இதைய பார்ப்பீர்கள் பிள்ளைகள் பெரும்பாவி மக்கள் எல்லாம் மாவாவி என்று இரண்டப்படுத்தி பேசுகிறார்கள். தவமாதம் இருந்து தை மாசம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. சரி, அந்த ஆண் குழந்தைக்கு வெள்ளச்சாமி என்று வேணாம சுட்டி வளர்த்து வந்த வெட்டிக்காரன் தை மாசம் 3ஆம் தேதியில வெள்ளிக்கிழமை என்ன ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அப்படியா? அந்த ஆண் குழந்தைக்கு வெள்ளச்சாமி என்று வேணாம சுட்டி வளர்த்து வந்தேன். அப்படியா? வெள்ளச்சாமி. ஆமா. சரி, வெட்டிக்காரனே எல்லாரும் பொழுது பிடிச்சு எங்க போவீங்க? எங்க எல்லாம் டீ கடைக்கு தான் போவோம். டீ கடைக்கு போவீங்க? ஆமா. ஆனா நான் எங்க தெரியுமா போவேன்? எங்க போவேன்? நேர கருவ காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருப்பேன். வண்டி போட்டா வண்டி ஓட்டல. சரி, சல்லி சல்லி நேர கருவ காட்டுக்குள்ள போய் எங்கடா கஞ்சா வைக்கிறாங்க, எங்கடா கள்ள சாரைய வைக்கிறாங்கன்னு சொல்லி எந்நேரமும் குடி போதையில உள்ள ஆளு யாரு? இந்த சேதுபதி. இந்த சேதுபதி சரி, தை மாசம் 3ஆம் தேதி என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு என்னுடைய வீட்டுல 5வது பிறந்தநாள் கோலகம் நடைபெற்றது. சரி, ஆமா. என் பொண்டாட்டி செம்பாய், என்னுடைய பொண்டாட்டி செம்பாய். உங்களோட பொண்டாட்டியா? ஆமா. சரி, என்னை பார்த்து என்ன தெரியுமா கேட்டா? என்ன கேட்டா? என்னை பார்த்து என்ன தெரியுமா கேட்டா? போடா குடியாத பையல. என்ன கையை எங்க நீட்டுறீங்களா? அட ஒண்ணு இல்லனே. முடிச்சது நீங்க. அட ஒண்ணு இல்லனே. வண்டி வாங்கிட்டு போயிருக்கீங்க சகடையா? என் பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்டா, டேய் உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா? ஏன்டா அது இல்ல யானை இங்க வர்றோம்? அட ஒண்ணு இல்லையா? சரி, என் முன்னாடி என்னைய பார்த்து கேட்கிறேன். சரி, நீங்க தான் சோத்த தான் நிக்கிறியா? இல்லங்க, அங்க என்ன போட்டாங்க வீட்டுல? அட உங்கள் என்ன என் முன்னாடி என்ன பார்த்து கேட்கிறேன். அட குடிகார பையலே, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையாடா? நம்ம மகன் 5 வயசு சின்ன பையன், இன்னைக்கு அவனுக்கு 5வது பிறந்தநாள் வீட்டுல கோலாகலம் நடைபெற்றிருக்குது இல்லப்பா. அவன் என்னென்ன ஆசை வச்சிருப்பான். இன்னைக்கு நமக்கு பிறந்த நாள், எந்த ஒரு பொன்பொருளை கேட்டாலும் அதை அப்பா அம்மா வாங்கிட்டு வந்து தருவாங்கன்னு சொல்லி என்ன ஆசை வச்சிருப்பாள்ல. அவன் ஆசைக்கு மாறாக இப்படி பொழுது பிடிச்சது கஞ்சாம கண்ணு சாரை வடிச்சது நிற்கிற குடிகார புயலே அப்படின்னு சொல்லி இவனுடைய செம்மாயினை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை வந்துட்டானே. அவன் சொன்னதுக்கு மாறாக என்னுடைய மகன் வெள்ளச்சாமி உலகாலே, என்னுடைய மகன் வெள்ளச்சாமி எந்த ஒரு பொன்பொருளை கேட்டாலும் அதை வாங்கிட்டு தரணும்னு சொல்லி அப்பதானே எனக்கு ஒரு புத்தி வந்துச்சு. ஆனா இந்த சேதுபதி கிட்ட சல்லி இருக்கும். சல்லி காசு கிடையாது. 10 ரூபாய் இருந்தாலும் 10 ரூபாய் இருந்தாலும் எங்கடா கஞ்சா வைக்கிறாங்க, எங்கடா கள்ள சாரைய வைக்கிறாங்கன்னு சொல்லி நேரம குடி போதில் இந்த சேதுபதி. இந்த சேதுபதியும் கோலாட்டம், கும்மியாட்டம், நாடுமொழி ஆட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஆட்டத்தில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த சேதுபதி ஆகப்பட்டவர். வெட்டிக்காரனே தை மாசம் 3ஆம் தேதி விரங்காமட்டு ஜல்லிக்கட்டு நடைபெறது வழக்கனே. எந்த மாட்டலடா? எந்த மாட்டில அதிகப்பட எனக்கு காசு பணம் கட்டியிருக்காங்களோ வெட்டிக்கார அண்ணன் இங்க பாரு, சொல்லுனே. எந்த மாட்டில அதிகப்படி எனக்கு காசு கட்டியிருக்காங்களோ அந்த மாட்டையா இன்னைக்கு பார்த்து பிடிக்கணும். 1000 பொற்காசுகளை வேணும்னு சொல்லி அப்பதான் எனக்கு ஒரு புத்தி வந்துச்சு. ஆனா மாடு பிடிக்க போகணும்னா நான் மட்டும் போக மாட்டேன்ல, எங்க போனாலும் கூட ஒரு ஆளை கூட்டி போறது வழக்கம். எங்க போனாலும் கஞ்சா குடிக்க போனாலும் சரி, கண்ணு சாரை குடிக்க போனாலும் சரி, நானும் என் நண்பர் முத்துராசாம சேர்ந்து போறது வழக்கம். அப்படி ராஜ போதைகள மாடு பிடிக்க போகும்போது போகாத தடுத்து நிறுத்தினா என் முண்டாட்டி செம்பாய் சனியை முடிச்சவன். நம்ம முண்டாட்டிலாம் இல்லனே. உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்தவிக்கா விட்டுருக்குது.
ஆ. இது யாரு பெட்டி? நம்ம வெட்டி நம்ம மிருதங்கம். அம்மா இந்த சீனு முட்டை. சீனு யாரு? பாரியா ஏகே விஜயசாமி, நம்ம மாமேனது, உங்க மாமேனது. இன்னைக்குதான் பாக்குறேன். பாத்தியா ஏகேபி ரகுபதி ஓ மாப்பிள்ள. எங்க சீனு? நம்ம சீனு. அது மாதிரி நம்ம கொண்டாட்டி சொல்லிக்க வேண்டியதானே. அதுக்கெல்லாம் எதுல வேணாலும் பங்கு போட்டுக்கலானே. ஆனா பொண்டாட்டியில மட்டும் பங்கு போட்டீங்கன்னா வச்சுக்க குடும்பம் தூக்கி நின்றும். தூக்கியா? ஆமா. சரி சரி. அதெல்லாம் அனுபவம் வாய்ந்தவர். ஒரு இசை குடும்பம் இல்லையா? இல்ல அதுல அனுபவம் வாய்ந்தவர் தான் விருதாங்காரு. நம்பிக்கை இல்லைன்னா அவர்கிட்ட கேட்டுக்க. சரி. உண்மையா பொய்யா? அனுபவமா? அப்படி சரி. போகாதுன்னு கருத்து நிறுத்தினா. சரி. என்ன தெரியுமா சொன்ன? சாதாரண மாடு பிடிக்க போறவங்க மாடு முட்டி செத்து போய் வர்றாங்க. நீ கஞ்சாவை கல்லு சாரி படிச்சுக்கிட்டு ராஜ போதையில மாடு பிடிக்க போறியா? போராட்டத்துல நீ மாடு முட்டி செத்து போயிட்டீன்னா மாடு பிடிக்க போறது நீங்க, நாங்களாம் வேடிக்கை கூட பார்க்க வர மாட்டோம். ஒண்ணு இல்லனே. என் முன்னாடி என்ன பார்த்து சொல்ற, எனக்கு எங்கிட்டாவது கை நீட்டு பேசினாதானே வார்த்தை வரும். ஒரு இடத்துல மாடு முட்டை செத்து போயிட்டினா அண்ணன் தண்ணி ஊத்துறது கூட சொந்தக்காரங்க யாருமே இல்ல. அப்படியா? நம்ம பிள்ளைய நான் எப்படியா படிக்க வைப்பேன், நம்ம பிள்ளைய எப்படி ஆளாக்கணும்னு சொல்லி எவ்வளையோ தடுத்து நிறுத்தினா. என்னைக்கு நீ ஆத்தா பேச்ச கேட்டிருக்கிறோம், என்ன கேட்டிருக்க? என்னைக்கு நீ கட்டின மனைவி பேச்ச கேட்டிருக்கிறோம், என்ன கேட்டிருக்க? அவங்க பேச்சல கேட்டிருந்தா ஆமா என்னைக்கே உருப்பட்டு நேரம் ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கியிருப்பேன். படிச்ச படிப்புக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். படிச்ச படிப்புக்கு எங்கிட்ட வேலை வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம். ஆமா ஆமா. ஆத்தா எவ்வளையோ சொன்னா. சரி. நாடகம் ஆடாதரான்னு கேட்டியா? நாடகம் ஆடுறான்னு மிருதங்காரனை விட விட்டு வைக்க மாட்டேன். சரி. இப்பதான் என் கூட சேர்த்து இருக்கிறேன். அப்படியா? அது ஒருபடி பப்புனுக்காரனை சேர்க்கணும். அப்படியா? அதுக்கப்புறம் பெட்டிக்காரனை சேர்க்கணும். சேர்த்துரும். ஒவ்வொரு ஆளா அவ வெச்சைக்கு வீரத்தை விளங்காமட்டி சொல்லிக்கிட்டுக்கு மாடு பிடிக்க போகணும். சரி. மாடு பிடிக்க போறதுக்கு முன்னாடி இந்த சேதுபதி எப்படிப்பட்ட ஆட்டத்துல சிறந்தவன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல. எதிர்த்து பக்கம் இருக்கணும். சாமி இலக்கியக்கூடிய நேரம், சாமி இலக்கியக்கூடிய நேரத்துல சின்ன சிறு குழந்தை கூட கண்ணு சேர்ந்து தூங்கக்கூடாதுன்னு எதிர்க்கும். நேற்று இந்த நாடகம் நடந்தாலும் பரவாயில்லை, அதனாலதான் அமைதியா இருந்தோம். சாமி இலக்கியமா மட்டும் எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பிடுக்க பார்ப்போம். எழுப்பிடுக்கமா சொல்றது மீறி படுத்து கிடந்தா படுத்து கிடக்குறவங்களை தோசம் இல்லை. சரி. படுத்து கிடக்குறவங்களை எழுப்பாம பக்கத்துல பக்காம யாரு வேடிக்கை பார்க்கிறாங்களோ அவங்க மேலதான் தோசை. அப்புறம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாடகமாகப்பட்டது சாதாரண நாடகம் கிடையாது. அப்புறம் கலியுகத்துல வெள்ளையம்மா வெள்ளச்சாமிங்கிறவங்க வெவ்வேறு இனத்துல பிறந்து காதலிச்சு எந்த ஒரு ஆசையும் நிறைவேறாம மாண்டு பிடிச்சவங்க. வெள்ளையம்மா வெள்ளச்சாமி தொட்டு கெட்டதா சரித்திரம் கிடையாது. வாழ்ந்தாலும் உங்களோட அசைத்தாலும் உங்களோட சத்தியமன காரணத்தினால வெள்ளையம்மால வெள்ளச்சாமி கூட விடங்கட்டை எரிசித்து போயிரும். ஓட வழியில பாண்டிமணி தெய்வத்தில் நடக்கல கேட்கறனால பாண்டிமணி தெய்வமாகப்பட்டது அவர் சன்னதிக்கு அருகாமையில் உள்ள ஏழுகணம் பால பக்கத்தில் உள்ள செவ்வாழ தப்புக்கள் 3.25 நாளிகள் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி 3.25 நாளிகள் யார் கண்ணில் படாமல் உணர்ந்து விட்டார். உனக்கு அழிவு கிடையாதுன்னு சொல்லி பாண்டிமணி சொல்றப்ப 3.25 நாளிகளும் செவ்வாழ தப்புகள் ஒளிந்து போற வழியிலேயே வெள்ளையம்மன் கூட பிறந்த அண்ணன்மார்கள் 7 பேரும் வெள்ளச்சாமி வெட்டி கருவறுத்துருவாங்க. சரி. நம்மளை நம்பி வந்தவர்களே தொந்தி நடுங்க தொடுகுலுங்க பெத்தெடுத்த தாய் முக்கியமில்லைன்னு 5 வயசு அறியா பருவத்தில் விழுந்த காதல் தான் முக்கியம்னு என்னை நாடி வந்தார். சரி. வாழ்ந்தால் அவங்க கூட தான் செத்தால் அவங்க கூட சத்தியம் நகாரத்தினால் வெள்ளையம்மாள் உணகட்டை எரிசித்து போயிரும். நம்ம நாடி வந்தவங்க இப்படி மாண்டு பிடிச்சு விட்டாக இவர்கள் ஆவியாக அழையக்கூடாதுங்கிறதுக்காக அந்த புத்தன்குடி சீமையில் உள்ள மதுரை பாண்டிமணி தெய்வமாகப்பட்டது. சரி. அவங்க ஆவேசத்தை உயிரிழப்பு அவருடைய இடதுகால் பெருமலை எதிராரு. இதுதான் அந்த நாடகத்தை கடை. இது குழுங்க நேரத்தில் அந்த மதுரை பாண்டி முனி வரக்கூடிய நேரம். மனுஷனுக்கு பயப்படாட்டி முனிக்கு பயப்படணும்னு சொல்லுவாங்க. எழுப்பிடுங்க பார்ப்போம். எழுப்பிடுமா எழுப்பிடுங்கம்மா செய்து இந்த பக்தர்களை எழுப்பிடுங்க. சேதுபதி கதைப்பாட்டு படிக்கக்கூடிய நேரத்தில் யாரும் கண்ண சேர்ந்து தூங்கக்கூடாது. தயவுசெய்து அப்படி தூங்குறவங்க எழுப்பிடுங்கம்மா. கொஞ்ச நேரம் அப்புறம் கூட தூங்கிக்கலாம். எழுப்பிடு எழுப்பிடு எழுப்பிடு. அப்படியே அந்த பத்திரிக்கால முன்னால பத்திரிக்கால முதல்ல எழுப்பிடு. அந்தால இருந்து தூங்கு. அதை எழுப்பிடுங்கம்மா. இப்பயும் சொல்றேன், சொல்றது மாரி படுத்து கிடந்தா படுத்து கிடக்குறவங்க மேல என்னைக்குமே தோஷம் இல்லை. படுத்து கிடக்குறவங்க எழுப்பாம யார் பக்கத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறாங்களோ அவங்க மேலதான் தோஷம். அப்புறம் ஐயோ அம்மாட வந்தாலும் என் கையால திருநு தர மாட்டேன். மனுஷனுக்கு பயப்படாட்டி பாடி மொழிக்கு பயந்து எல்லாம் இருந்துச்சு உட்கார பார்ப்போம்.
சின்ன சிறு குழந்தை கூட கண்ணை சேர்ந்து தூங்க கூடாதுன்னு எழுதிக்கும். சின்ன பிள்ளை கூட தூங்கினா கூட மடியில தூக்கி உட்கார வச்சுக்க பார்ப்போம். எழுப்பிடுங்கம்மா, எழுப்பிடுங்க பார்ப்போம். இவ்வளவு செலவு பண்ணி இந்த நாடகம் வச்சது இங்க தூங்குறதுக்கா? என்ன கம்பெனி நாடகம் வச்சது? அன்பே சிவம். இந்த அன்பே சிவன் மகளிர் கம்பெனி இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். இருக்கா நாடகம் வச்சவங்க மகளிர் இருக்கீங்களா? அன்பே சிவம் எல்லாம் போய் படுத்துட்டாங்க. அவங்களே இல்லை. எந்திரிக்க. ஒரு அக்கா மட்டும்தான் இருக்க போல. அந்த குரூப் செல்ல தானே நீங்க நோட்டீஸ்ல 30 பேருக்கு நெருக்கிருக்கீங்க. இங்க 2, 4, 6, 8 பேர் கூட இல்லை. ஏற்படுங்க. இந்த முக்காடு எடுக்க பார்ப்போம். பங்குனி மாசம் சித்திரை மாசம் மாதிரி வெயில் அடிக்குது. ஐயா உனக்கு மட்டுமா குளிருது? எடு முக்காடு எடு. எல்லாருமே கை தட்டுக்க பார்ப்போம். ரோட்ல 4 புளியாமல உழுவுது. எல்லாருமே கைத்தட்டி கூலப்பு சத்தம் போடுங்கம்மா. ஏன்னா மகமாயி நாடகமா இருந்தாலும் சரி, அதுல பாண்டிச்சாமி நாடகமா இருந்தாலும் சரி, இந்த நாடகம் தெய்வத்துக்கு வசந்த நாடகம். ஒரு மனிதனுக்கு தேவை என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா ஒரு மகமாயிக்கு தெய்வத்துக்கு வசந்த தேவை கும்மி சத்தமோ குலவ சத்தமோ தான். உங்களோட ஒத்துழைமை இருந்தால் மட்டுமே எங்களால இந்த மந்தையில இந்த தனிலிங்க பெருமாளுடைய வாசையில முதல்ல பாடி தெய்வத்தை உழைக்க முடியும். எல்லாருமே ஜோரா கைத்தட்டி குலவ சத்தம் கொடுக்க. நீங்க போடுற கும்மி சத்தமோ குலவ சத்தமோ அந்த தள்ளாகுல எல்லையில தமக்கடி மைதானத்தில் மட்டும் கோபுர காத்த புத்தன்குடி முதல்ல பாண்டியுடைய எல்லைக்கு போய் கேட்கணும். கொடுங்க வாப்பு கைத்தட்டி குலவ சத்தம் கொடுங்க. பாண்டியா இந்த சேதுபதி கதையை பாட்டா படிக்கிறேன். நான் என் கதையை பாட்டா படிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு நான் உள்ள இருக்கதா இல்லையா? துள்ளி குதிச்சு அடையாளம் காட்டி எமுன்னாடு தூக்கி எறிஞ்சு ஓடி வாடா பாண்டியா. சேதுபதி நாடு சேதுபதி நாடு சேதுபதி நாடு. இந்த சேதுபதி இருந்தாது சிவகங்கை நன்னாடு. சேதுபதி நாடு சேதுபதி நாடு. இந்த சேதுபதி பிறந்தது சிவகங்கை நன்னாடு. மதுரை மாநகரம் மதுரை மாநகரம். இந்த சேதுபதி பிறந்தது மதுரை நல்ல மாநகரம். மதுரை மாநகரம். இந்த சேதுபதி பிறந்தது மதுரை நல்ல மாநகரம். ஐயா எனக்கு யானை வளவத்த கடை மதுரை யானை மழை வத்த கடை. இந்த சண்டக சேதுபதி எனக்கு அரகருக்கு சிட்டம்பட்டி யானை வளவத்த கடை மதுரை யானை வளவத்த கடை. இந்த சண்டக சேதுபதிக்கு அருகருக்கு சங்கப்பட்டி. அம்மா சங்கம்பட்டி சிமையில சங்கம்பட்டி சிமையில இந்த சண்டக சேதுபதி சமத்தலகு உறந்து சங்கம்பட்டி சிமையில சங்கம்பட்டி எல்லையில இந்த சண்டக சேதுபதி சமத்தலகை நாம் பிறந்து. ஐயனா சொல்லப்பட்டு சிமையில மதுரை சொல்லப்பட்டு சிமையில இந்த சண்டக சேதுபதி நான் ஒய்யாரம்மா நான் வளர்ந்து முசுலப்பட்டி சிமையில முசுலப்பட்டி எல்லையில இந்த சண்டக சேதுபதி ஒய்யாரம்மாய் நான் வளர்ந்து. ஆண்கள் விசிலடிக்க பார்ப்போம். விசிலடிக்க கொஞ்ச நேரம் படிக்கும். பெண்களை கை தட்டி குலவ சத்தம் போடுங்க. பாண்டியா உள்ளக துள்ளி குதிச்சு அடையாளம் காட்டி முடிவாங்க. சேதுபதி நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்கை சிவக்காரண்டா. சேதுபதி நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்கை சிவக்காரண்டா. சேதுபதி 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 நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்கை சிவக்காரண்டா. சேதுபதி நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்கை சிவக்காரண்டா. சேதுபதி நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்கை சிவக்காரண்டா.
ராமநாடா சேதுபதி ராமநாடா இந்த சண்டன சேதுபதி எனக்கு சேதுபதி ராமநாடா சேதுபதி ராமநாடா சேதுபதி ராமநாடா இந்த சண்டாள சேதுபதி சேதுபதி ராமநாடா அம்மனா சிலம்ப ஆட்டம் ஆடுவேனா சிலம்ப ஆட்டம் ஆடுவேனா இந்த சண்டன சேதுபதி உத்தமனா சேதுபதி சிலம்பாட்ட ஆடுவேனா சிலம்பாட்ட ஆடுவேனா இந்த சண்டாள சேதுபதி சிலம்பாட்ட ஆடுவேனா அம்மனா வேட்டையிலே வீரனம்மா வேட்டையிலே வீரனம்மா இந்த சண்டன சேதுபதி வெள்ளம்பு காரணம்மா வேட்டையிலே வீரனம்மா வேட்டையிலே வீரனம்மா இந்த சண்டாள சேதுபதி இல்லமுதா காரணம்மா அது மட்டுமா அது மட்டுமா இந்த சேதுபதி வேற இந்த மதுரை மாவட்டத்துல சரி. மதுரை மாவட்டத்துல சொன்னா ஓ. எப்படிப்பட்ட பேரு விளங்கக்கூடிய தெரியுமா சரி எப்படிப்பட்ட பேரு விளங்கக்கூடிய தெரியுமா எப்படி அம்மனா மாடுமுடி வீரனம்மா மாடுமுடி வீரனம்மா இந்த சண்டன சேதுபதி நம்ம இலக்காரே சுரணம்மா மாடிமுடி வீரனம்மா மாடிமுடி வீரனம்மா இந்த சண்டாள சேதுபதி மயிலக்காலே சூரனம்மா எல்லாம் கை தட்டுக்க ஏதோ பறி கொடுத்துட்டு உட்கார்றாங்க பரவாயில்ல கை தட்டுக்க கை தட்டுக்க நாங்கள் பின்னாடி நல்லா கேட்கல போல அன்பே சிவ மகளிர் குழு கை தட்டுக்க அடடா சேதுபதி சன்னல ராமண்ணா ராமநாடா ராமநாடா சிவகங்கை சுரநாடா சேதுபதி சேதுபதி ரமநாடா ரமநாடா வீரநாடா மயிலாட்டு ஆடுவேனா ஆடிவேனா ஆடுவேனா ஆடிவேனா ஆடிவேனா உத்தமனா சேதுபதி ஆடிவேனா 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 அட உத்தமனா உத்தமனா சேதுபதி ஏய் 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 வேட்டையிலே சன்னல வீரனம்மா 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 வீரமுதா காரணம்மா வெட்டையிலே வெட்டையிலே வீரனம்மா வீரனம்மா வீரமுதா காரணம்மா மயிலாட்டு ஆடுவேனா ஆடிவேனா ஆடுவேனா உத்தமனா சேதுபதி ஒயிலாட்டு ஒயிலாட்டு ஆடிவேனா ஆடிவேனா அட உத்தமனா உத்தமனா சேதுபதி ஏய் 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 அந்த மாடுமுடி சன்னல வீரனையா வீரனையா இலக்காரே சன்னல சூரனையா மாடுபுடி மாடுபுடி வீரனையா 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 சூரனையா மாடுமுடி வீரனையா இலக்காரே சூரனையா மாடுபுடி வீரனையா கையக்கால சூரனையா அம்மா 15 உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல சரி 1000 2000 கடன் கேட்கல அப்புறம் உங்கள்கிட்ட கேட்கறது நீங்க போடுற சாப்பாடும் நீங்க எந்த போடுற அளவுக்கு கைத்தட்டி கும்மி சத்தம் கூட ஆரவர சத்தம் அதுவே எங்களுக்கு போதக்கா இந்த அன்பேசு அக்கா கொட்டை விடாத ஆ? காசு தேவையில்லை. பஞ்சதாரம் மட்டும், பஞ்சதாரம் மட்டும். காலையில எனக்கு காசெல்லாம் தர வேண்டாம், அவங்களுக்கு கொடுத்துருங்க. நான் ரொம்பலாம் கேட்க மாட்டேன். இந்த பச்சை தாள் இருக்குல்ல, அது மட்டும் ஒரு 8 தாள் மட்டும் கொடுத்துருங்க, ரொம்ப எல்லாம் வேண்டாம். கை தட்டுங்க, கையை தட்டுங்க.
தமிழ் தெரியாதா? அக்கா தட்டுக்கா, தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆமியா வெட்டிக்காரண்ணே, ஓ. என் கதையை நான் அப்புறம் படிச்சுக்கிறேன்னு. சரி. ஆனா ஆனா இந்த ஆவேசத்துல உயிரிழப்புனது யாரு? யாரு? மதுரை பாண்டி அல்லவா? ஆமா. மனுஷனுக்கு பயப்படாட்டையோ தெய்வத்துக்கு. மதுரை பாண்டி மணிக்கு பயப்பட செலவாக கண்டிப்பா. சாதாரணப்பட்ட ஆளா? ஆமா, கட்டு கடங்காதவே, கடுங்கோபக்காரே. எந்த எல்லையிலையும் மதுரை பாண்டி மணி அழைக்காம போனது கிடையாது. போனது இல்ல. நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா ஆமா, நம்ம யாருன்னு அவங்களுக்கு காமிப்போம். கண்டிப்பா. யாரு? வெட்டிக்காரனா? இல்லப்பா. பாண்டியா, பாண்டியா, இந்த இடத்துல எனக்கு ஒரு உள்ள இல்ல. உனக்கான உள்ள இருக்கதா இல்லையா? உன்னை வளர்ந்து இழைக்கிறேன். ஓட்டி போடா டேய். முத்தங்குடி வேறு ஊரணி கரையோரம் சங்கமத இடவிட தில்லைப்பட்ட கல்லாகுல சிவ தமிழ்கடி மைதானத்துல மதுப்பாறை ரோட்டில் இதப்பாறை பட்டது வையாக இருந்திருந்தா சரி. சிவட்ட கோவிடங்காத்த முத்தன்குடி மதுரை பாண்டியா, உன்னை வளர்ந்து இழைக்கிறேன். உன் பேரை சொன்ன ஆடாத பேரெல்லாம் ஆடும், ஓடாத பேரெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. வரிஞ்சு கட்டி கரங்கச்ச சுங்கமிட்டு உன்னுடைய தள்ளாகுல சீமை விட்டு இழுந்துடுற கொஞ்ச நேரம் இந்த ஒரு மந்தையில நீ நடந்தா நடைகளுங்கும் நாகமணிய ஓசைன்னு சொல்றது உண்மையா இருந்தா இழந்தா இடைகளுங்கும் இந்த நெடுமதுரை எல்லையில ஜோதிமன்னு சொல்றது உண்மையா இருந்தா அந்த சிவகங்கை சீமை விட்டு எழுந்துடுற கொஞ்ச நேரம் இந்த ஒரு மந்தையில வெள்ளையம வெள்ளச்சாமி ஆவேசத்தை இடுகால் பெருவெள்ளை எதிரது உண்மையா இருந்தா உனக்கு முன்னோடியாக அந்த சமய கருப்பொருளுக்கு காவலாக இருக்கிறது உண்மையா இருந்தா ஓடிவாடா. நீ பிறந்தது மலையாள தேசம், அந்த மலையாள தேசத்தை விட்டு அந்த தள்ளாவர சீமையை விட்டு எழுந்து வாடா. கொஞ்ச நேரம் எந்த ஒரு மந்தையில ஆதிகளே நிலவெகுமன்னா 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 உன்னை அந்தரத்தில்தான் வரவழைத்து 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 பாண்டியா பாண்டியா, உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து 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 ஐயா ஊதினா சிங்குளே இங்கு உலகில் அந்த மாயமனே உலகில் அந்த உலகளந்து வாயவரே வாயவரே ஐயா கோகுலத்து கண்ணவாட எங்கோகுலத்து கண்ணவாட எங்கோவாட கிருஷ்ணவா கோகுலத்து கந்தவாரா ஏ கோபாரே கிருஷ்ணவாரா உனக்கு நெத்திக்கு நிலமல்லடா, உனக்கு நெத்திக்கு நிலமல்லடா என் பொல்லாத பாண்டி மூடி உனக்கு நேரம் ஒரு முப்போசையா நேற்றுக்கு இளவலாடா, நேற்றுக்கு இளவலாடா, நேரமாடா சக்குடாதோ ஐயா உனக்கு சுருட்டு மணக்குதடா, உனக்கு சுருட்டு மணக்குதடா என் பொல்லாத பாண்டி மூடிடே திருமகனே நலச்சே சுருட்டி வடக்கூடாடா, சுருட்டு வடக்கூடாடா மகளே வருத்திடாத ஐயா, உனக்கு வாய்க்காடா மஞ்சு மெத்த, உனக்கு வாய்க்காடா மஞ்சு மெத்த என் பொல்லாத முட்டை கோபுரம் காத்த முத்த கொடி மதுர பாண்டிடே உனக்கு வரப்பெல்லாம் தலையணையா வாய்க்கால வந்து வந்து ஒத்த கோபுரகத்த வாட்டி முடி உனக்கு வரப்பல்ல தலையடையா ஐயா உனக்கு ஆரோடி பொங்கலா 60 அடி சலங்கையா ஐயா உனக்கு ஆரோடி பொங்கலா
வீடு கட்டி வச்சாலும் சரி பாண்டியா பாண்டியா எத்தனை பேரு கட்டி வச்சாலும் சரி சரி கட்டபத்துட்டு வரக்கூடிய ஆளு என்னுடைய குலதெய்வம் மதுரை பாண்டி இருக்கிறத உண்மையா இருந்தா இந்த கூட்டத்தில் உனக்கான உள்ள இருக்குதா இல்லையா ஓடி பாப்பா எல்லாருமே சோற கைத்தடி குழம்பு சுத்தப்படுங்க பாப்பா மல்லையாளோ பாண்டி மல்லையாளோ கல்லாகுள்ள பாண்டி கல்லாகுள்ளோ கல்லாகுளோ பாட்டி கல்லாகுளோ மல்லையாளோ கல்லாகுள்ள பாண்டி கல்லாகுளோ மலையாளோ கல்லாகுளோ பாட்டி கல்லாகுளோ கல்லாகுளோ இல்லை விட்டு பாண்டி இல்லை விட்டு பாண்டி இந்த நேரம் கல்லாகுளோ எல்லை விட்டு பாட்டி எல்லை விட்டு வாருமர பாட்டி முத்துக்குடி சீதை விட்டு பாண்டி ஒட்டு வழி பாண்டி ஒட்டு வழி இளவரையா பாட்டி இளவரையா சங்கூராவ பாட்டி சங்கூராவா மனக்குதட பாண்டி மனக்குதட நாடகத்தை பாண்டி நாடகத்தை பாட்டி மனக்குதட பாட்டி நாடகத்தை எந்த ஒரு மேடையிலையும் நம்ம வருந்தி இலட்சிய முன்னாடி வந்த ஆட நாம நின்னது கிடையாது அப்படி உன் சொல்லுக்கு கட்டுப்படுற ஆள் நான் தினப்பு பிள்ளைக்கு வெள்ளச்சாமி நாடகம் ஆடுறது நான் உன் மந்தையில என்னைக்குமே கால் வைக்காம போனது கிடையாது என்னிடத்தில் நீ கொடுதுணையாக இருக்கிறது உண்மையா இருந்தா நீ வந்ததே உண்மையான மதுரை பாண்டி முனியா இருந்தாலும் சரி வெள்ளையம்ம வெள்ளச்சாமி இருந்தாலும் சரி என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு முன்னாடி வந்து அடுவாப்போம் இல்ல மற்ற மாண்ட ஆவேசமா இருந்தாலும் அங்க நின்று நாடிக்க நீ மாண்ட ஆவேசமா இல்ல மதுரை பாண்டியா வந்தது உண்மையா இருந்தா முன்னாடி வா பார்ப்போம் என் பாண்டியனை எப்படி வருவான் தெரியுமா வாராறு பாண்டி முனி வாழ்வீச்சு நடு நடுங்க பாண்டி முனி வாழ்வீச்சு நடு நடுங்க சொல்லு வீர வட்ட வாக்க சொல்லு கட்ட முத்தங்குடி சிவகனா சிவகங்கை ரொட்டி வழி முத்தங்குடி சிவகனா சிவகங்கை ரொட்டி வழி எந்த ஒரு தேசமடா பாண்டியா எற்றினடை போட்டவரே பாண்டியா முத்தங்குடி சிவகனா சிவகங்கை ரொட்டி வழி முத்தங்குடி சிவகனா சிவகங்கை ரொட்டி வழி எந்த ஒரு தேசமடா பாண்டியா போட்டவரே பாண்டியா சிவகங்கை ரொட்டி வழி
பாண்டியா நடத்துற ஆளை இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்லை, ஒரு தெய்வம் வந்துச்சு. அது மாண்ட ஆவேசமா இல்ல மதுரை பாண்டியான்னு சோதிச்சு பார்த்தேன். ஆனா நீ இருக்கிறது உண்மையா இருந்தா தனிநெஞ்ச பெருமாளே வந்தது பாண்டியா இருந்தா வெள்ளச்சாமி இருந்து இழைக்கிறப்ப முன்னாடி போட்டிப்பா. இல்ல மாண்ட ஆவேசமா இருந்தா இந்த இடத்துல நீ மந்தையாக குடியிருந்த நாட்டு மக்களை கட்டி காக்கிறது உண்மையா இருந்தா அந்த மாண்ட ஆவேசம் இந்த இலையில என்னைக்குமே வரக்கூடாது. அதுதான் உனக்கு நான் விடுற கட்டளை. சொல்லுக்கு கட்டப்படுறது தெய்வம். என் சொல்லுக்கு கட்டப்பட்ட மதுரை பாண்டி வந்தது உண்மையா இருந்தா என் முன்னாடி ஆட சொல்லி சொன்னேன். ஆனா நான் வந்து இழைக்கிறப்ப அந்த தெய்வம் வந்து ஆடி வரல. என் மக வெள்ளச்சாமி வந்து இழப்பாரு. அப்ப அது வந்தது உண்மையான பாண்டியா இருந்தா முன்னாடி வந்து ஆடணும். இல்ல மாண்ட ஆவேசமா இருந்தா அந்த இந்த மந்தையில இருக்கக்கூடாது. நீ இருக்கிறது உண்மையா இருந்தா இந்த இடத்துல உனக்காக இந்த மக்கள் நாட்டு மக்கள் எல்லாம் ஆலயம் எழுப்பி உன்னை வரி வளர்றது உண்மையா இருந்தா அந்த ஆவேசத்தை இந்த மந்தையில இருந்து இப்பயே போக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி நாடகத்தை எழுதினவங்களும் நாங்க தான். இந்த வெள்ளையம்மால போக்க கூடியவங்களும் நாங்க தான். இந்த வெள்ளையம்மா பேசுறதுக்கு மட்டுமே 3 நாள் உடுக்கடிக்கணும். வெள்ளையம்மாளை பேச வைக்கணுமானாலே 3 நாள் உருக்கடிக்கணும். வெள்ளையம்மாளுக்கு கொடுக்க வேண்டிய சீரு 71 வகையான சீர் இருக்குன்னு சொல்லுவாங்க. 71 வகையான சீர் கொடுத்து அது என்ன கேட்குதோ அந்த பொன்பொருளாம் கொடுத்து தான் ஓட்ட வைக்க முடியும். அப்படியெல்லாம் கதையை படித்தவங்க நாங்க. இந்த எந்த ஒரு மந்தைகளும் மதுரை பாண்டி முனி அழைச்சி வராம இருந்தது கிடையாது. நேற்று அழைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அழைச்சதுல என்ன ஒரு குறை இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிறது கூட்டம் கம்மி. ஆனா வந்தது ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை வரந்து இழைக்க சொல்லி அழுகட்டும். இந்த தெய்வமும் வரல. இல்ல அந்த தெய்வத்துக்கு என்ன ஒரு இனங்களோ இல்ல என்ன ஒரு குறையோ இந்த மந்தைகளை குடியிருக்கக்கூடிய தனிலிங்க பெருமாளே உன்னைக்கிட்ட முறையிட்டு கேட்கிறேன். அது மாண்ட ஆவேசமா இருந்தா போக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. வெட்டிக்காரண்ணே இன்னும் தை மாசம் 3ஆம் தேதி விலங்காப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு போகணும். சரி, மாட்டை பிடிக்கணுமா இல்லையா? 1000 பொற்காசுகளை வாங்கணுமா இல்லையா? மாடு பிடிக்க போகணும்னா நான் மட்டும் போக முடியுமா? ஏன்னா நாங்களும் குடிகார பையன். எங்க போனாலும் ஒன்னதானே போவோம். குடிகார பையன் உன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்த இல்ல குடியார இருக்கு. அதப்படி முதல்ல மாடுபிடி இருந்தானே சொல்லுவாங்க. ஆமா சேதுபதி அண்ணே தனியா தான் இருந்தோம். ஆனா நம்ம செட்ல வந்து இன்னைக்கு சேர்ந்துட்டேன் இந்த வருஷம். அப்படியா? அம்மா சரி விட்டுருவோமா? விடாதே விடாதே கொண்டு போய் விட்டுரு. விடாதே கருப்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா கருப்பு விடாத மாதிரி. அம்மா ஆமா அதான் ரூம் எடுக்கறோம்னு வாட்சன் அப்படி நண்பர் முத்துராசை பார்க்கணும் இல்லையா? பார்க்கணும்ல. ஏ நண்பா முத்துராசு அடடா ஒட்ட நல்ல சண்டால பெருநடையா 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 முடிவாடா சண்டால முத்துராசு ஒட்ட நல்ல சண்டால பெருநடையா ஓடிவாடா சண்டால முத்துராசு சின்ன சின்ன சண்டால நடைநடந்து எக்கோய் எக்கோய் எல்லாம் எங்கே போறீங்க? எமோய் எங்கேம்மா போறீங்க? ஏன் காலையில 100 நாள் வேலை குளத்து வேலைக்கு போகணுமா? இங்க வாமா கூப்பிட்டு வாடா நண்பர் முத்துராஜ். அந்த பாய அதையும் மீறி போறீங்கன்னா போற வழியில மொன்ன பாம்பு தான் செத்து கிடக்கும். பாய்ப்பட வழி பறிக்கிறாரே. காக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் காவா. அம்மா அவன் கொஞ்சம் நேரம் விட்டுறீங்கன்னா காலில் விழுந்தாலும் விழுந்துருவேன். வாங்கம்மா வாங்க, உங்களை வச்சுதான் வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அழைக்கணும். வாங்க பாவம் என் மக வெள்ளச்சாமி ரொம்ப கஷ்டப்படுவாருமா. வாமா அவன் இத்தனோடு தான் இருப்பேன். நானாவது என் உடம்ப வச்சு இந்த கத்துனே யாரும் வரல. முன்னாடி போடு. அப்படி யூடியூப் முன்னாடி போடு. வாங்க வாங்க.